புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள சின்னக்கடை மீன் மார்க்கெட்டை சீரமைக்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சின்ன மணிக்கூண்டு அருகே உள்ள மார்க்கெட்டின் மேற்கூரை சேதமடைந்துள்ளதால் மழைக்காலங்களில் மின்கசிவு ஏற்படுவதாகவும் குடிநீர் கழிவறை வசதிகள் இல்லை எனவும் மீனவ பெண்கள் உள்ளாட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் மார்க்கெட்டில் செல்வி என்ற பெண் மின்சாரம் தாக்கி காயமடைந்தார். இதனால் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேதமடைந்த மேற்கூரையையும் பாதுகாப்பான முறையில் மின்வசதியும் அமைத்து தரவில்லை எனில் அதிமுக சார்பில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு எனக்கு என் உயிருக்கு ஆபத்துனா என் பிள்ளை யார்கிட்ட விட்டுட்டு போவேன்? யாரும் பாதுகாப்பு இல்லை. என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நினைப்பாங்க. பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசானது மீனவ சமுதாய மக்களுக்கு தொடர்ந்து துரோகத்தை இழைத்து வருகின்றது. இந்த அரசாங்கம் இந்த மார்க்கெட்டை சீர்படுத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. இன்னும் நேற்று தினம் பெய்த ஒரு சிறு மழையில் இங்கேவாம்மா கரண்ட் ஷாக் ஆகி உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த கை இன்னைக்கு தூக்க முடியாமல் ஒரு நிலை இந்த கை. அப்போ இது அவங்க மீன் இருக்கக்கூடிய பெண்களுக்கே உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இது சம்மந்தமாக நான் காலையில் கூட நான் அந்த எலக்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய எஸ்சி ஒன்றுகிட்ட பேசினேன், முனிசிபாலிட்டியுடைய கமிஷனர்கிட்ட பேசினேன். ஆனால் இன்னைய வரைக்கும் இந்த 2 துறையை சேர்ந்த அதிகாரிகளும் இங்கே என்ன நடக்குதுன்னு கூட பார்க்கறதுக்கு கூட வரல. அந்த அளவுக்கு இந்த உள்ளாட்சி துறையும் இந்த மின்துறையும் கேடுகட்டத்தனமான ஒரு துறையாக செயல்பட்டு